பவர் பாயிண்ட் ஷார்ட் ஃபார்ம் பிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பவர் பாயிண்டில் இந்த மாதிரி தான் வரும். blank ப்ரெசன்டேஷன் சொல்லி வரும், ஹோம் நியூ ஓப்பன் சொல்லியெல்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே தேவை ஃபஸ்ட்டு blank ப்ரெசன்டேஷன். ஓகே, இந்த blank ப்ரெசன்டேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே ஸ்லைடு மாதிரி காமிக்கும். அப்போனா என்ன அர்த்தம், இது ப்ரெசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பவர் பாயிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ப்ரெசன்டேஷன், ஆஃபீஸ் விஷயமா இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்லைடர் மூலியமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நியூ ஸ்லைட்ஸ் இருக்குது, லேஅவுட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் பாயிண்ட்டோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நியூ ஸ்லைட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்சர்ட் டேப்பில் என்ன பண்ணலாம், பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரா டேப்பில் வரைஞ்சிக்கலாம், ஏதாவது வேணும்னா வரைஞ்சிக்கலாம். நீங்கள் டிசைன் டேப்பில் வந்து டிசைன்ஸ் மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்லேஷன்ஸ், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வர எஃபெக்ட்ஸு, அப்புறம் வந்து அனிமேஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம்.